Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பத்திரிகையாளர் ஜுபேர் இணைந்திருக்கிறார். இது ரொம்ப தெளிவாக தொடருது. இது இதோட நிற்க போகுதா, இன்னும் மேலும் இணையறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது அதிமுகவில் பொறுப்புகள் இவங்களுக்கு திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படலை. அங்கே அதிருப்தி படலும் தொடருதாங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, கடந்த ஒரு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி தேர்தல் நடந்து முடிந்து ஒரு 50 நாட்களுக்குள்ள தொடர்ந்து ராஜினாமா, அதுக்கு எந்த விதமான காரணமும் சொல்லாமல் ராஜினாமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் இப்பதான் முதல் முறையா நடக்குது. இதுக்கு பொறுப்புகள் வழங்காதது அப்படிங்கிறதை காட்டிலும் தலைமை மீது நம்பிக்கை எழுந்திருக்கிறார்கள்ங்கிறதான் பார்க்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ள ராஜினாமா பண்றாங்கன்னா நீண்ட காலம் இந்த இயக்கத்திற்கான ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி நடந்திருக்கு அதிமுகவுக்கும். ஆனா இந்த முறை தொடர் தோல்வி அப்படிங்கிறது இவர்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்குது. தொடர்ந்து இதுக்கு மேல பயணம் பண்ண முடியாது, இதுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு வந்துருக்கு. அதுதான் இப்படி உங்களுடைய ராஜினாமாவினுடைய வெளிப்பாடா இருக்கு. அதிமுக தலைமை மீது அதிருப்திங்கிறது ஒரு பக்கம். பட் அதே வேளையில் இவங்க இதுக்கு ஊக்குவிக்கப்படுறாங்களா? ஆர் தே பீங் இன்டியூஸ்ட் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பால் வைக்கப்படுது. இப்போது திரு வைகோ அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், திரு முதலமைச்சரே என்னிடம் கேட்டார், நீங்கள் ராஜினாமா செய்ய முடியுமா அங்கே எம்எல்ஏக்கள், நான் பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு. இது தமிழக வெற்றி கழகத்தால் இன்டியூஸ் பண்ணி செய்யப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கே. இல்ல, இவர்கள் போற எல்லாருமே தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபர்களா இருக்கிறாங்க. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அந்த கரூர் பகுதியில ஒரு வலுவான அரசியல் செய்யக்கூடிய நபரா இருக்கிறாரு, செல்வாக்கு மிக்க தலைவரா இருக்காரு. சி விஜயபாஸ்கர் அப்படித்தான். அப்ப அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது அதிமுகவில் நமக்கு தொடர முடியாதுங்கிற ஒரு முடிவு போடுறாங்க. இதே இது திமுகவில் இல்லையே. நீங்க இதே வார்த்தையை திமுகவுக்கு காட்டி திமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரலையே. பட் இவங்க ராஜினாமா செஞ்சுட்டு போறாங்கன்னா ஒரு பிரதிபலன் இல்லாம போவாங்களா? ஏதோ ஒரு உத்தரவாதமோ ஒரு ப்ராமிஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோ இல்லாம போவாங்களா? இல்ல, இதே திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏன் மதிமுகவில் இருந்து 2 பேர் கூட அந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்பட்டது கூட அவங்க முடியாதுட்டாங்களே. அப்ப இவர்களுக்கு இல்ல, இது ரெண்டுத்துல அதிமுக வீக் லிங்க்னு நம்ம பாக்குறோம். அது நீங்க சொல்றது போல அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. பட் அதே வேளையில இவங்க இன்னொரு பக்கம் போறாங்கன்னா ஒரு மந்திரி பதவியோ வாரிய பதவியோ இல்ல மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்போ, ஏதோ ஒரு ப்ராமிஸ், ஏதோ ஒரு உத்தரவாதம் இல்லாம அவங்க ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வாங்களா? இல்ல, கண்டிப்பாக அது மாதிரியான எதிர்காலத்தை நம்பித்தான் அவங்க போறாங்க. அதிமுகவிற்கான எதிர்காலம் இல்லைன்னு இவங்க நம்புறாங்க. அது தாவேகா சரியான சாய்ஸா இருக்குன்னு அவங்க சூஸ் பண்றாங்க. தாவேகாவும் அவர்களை வரவேற்றுக்கிறாங்க. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணணும், உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தனிப்பட்ட இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தன் பக்கம் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஆனா அதே நேரத்துல இவங்க இந்த பக்கம் அதிமுக தரப்புல இவங்க ஒரு நம்பிக்கையை இழந்திருக்கிறாங்க. அதனாலதான் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், மரதம் குமரவேல் போன்ற தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆட்களே ராஜினாமா செஞ்சுட்டு போவோம், திருப்பி ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இங்க இந்த ஆசை வார்த்தை காட்டி இந்த பக்கம் அழைத்தார்கள் சொன்னாலும் கூட இவர்களுக்கான ஒரு மன வருத்தம் இவங்க தாவேகால சேரும் பட்சத்துல டிவிஎஸ்சி முதல்ல செஞ்ச ரெய்ட்ல திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட வளாகத்தில் நடந்ததும் ஒண்ணு. திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் மேலே குற்றச்சாட்டுகள் உண்டு, சிபிஐ வழக்குகள் உண்டு. தாவேகா தன்னை ஒரு தூய சக்தியா அடையாளப்படுத்திக்குது. இவங்கெல்லாம் சேரும் பட்சத்துல, இவங்கெல்லாம் வரும் பட்சத்துல அந்த யூஎஸ்பியை தாவேகா இழக்கும் தானே. அந்த நிலையை அவங்களால பறைசாற்ற முடியுமா? இல்ல, கண்டிப்பாக இது ஒரு அவர்களுக்கான நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். ஆனா அது எப்படி இவங்களை உள்ள அகாமடேட் பண்ண போறாங்க? வெறும் நிர்வாகிகளா வச்சிருக்க போறாங்களா, இல்ல பதவிகளுக்கு கொண்டு வர போறாங்களா? எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கரோ மாவட்ட செயலாளரோ கட்சியை கட்டமைப்பதற்கு மட்டும் அவங்களை பயன்படுத்த போறாங்களா, இல்ல அவர்களுக்கான பதவிகளை கொடுத்து அரசு பதவிகளை திரும்பி உட்கார வைக்க போறாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்திருந்து அது கண்டிப்பாக இவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு கலகத்தை ஏற்படுத்துங்கிறதுல மாற்றுக்கிறது. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.